எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். அப்போ இந்த ஏப்ரல் மாதம், அதாவது தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார்? பொதுவாக தனுசு ராசிக்காரங்களுக்கு கோபம் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா எந்த யூடியூப்பில் பார்த்தாலும், இன்ஸ்டாகிராமில் பார்த்தாலும், ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்களே தவிர, ஆனால் எனக்கு பார்த்தா நல்லா இல்லையே. அப்போ சொல்கிறாங்க தவிர இது உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா? ஏன்னா எனக்கு பார்த்தா ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி தாங்க கிடக்கிறேன். கிட்டத்தட்ட படிச்சிருக்கிறேன், படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாமல், வேலையில் தான் இருக்கிறேன், வேலைக்கு தகுந்த சம்பளம் இல்லாமல், ரெண்டாவது சம்பளம் வாங்குகிறேன், அந்த சம்பளத்துக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல், குடும்பத்தை ரன்னிங் பண்ண முடியாமல், இஎம்ஐ கட்ட முடியாமல், வட்டி கட்ட முடியாமல், ஹெல்த்துக்கு உண்டான செலவு பண்ண முடியாமல், 10 காசு மிச்சம் வைக்க முடியாமல், வரவு செலவு பார்த்தீங்கன்னா வரவு 4 ரூபாய்னா செலவு 8 ரூபான்ற மாதிரி பொதுவாக ஏதோ என் நிலமை ஓடுது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய ராசி தான் எனக்கு தெரிஞ்சு தனுசு ராசி. ஏன்னா தனுசு ராசிக்கெல்லாம் உண்மையாலுமே ஒரு நல்ல நேரம் தான். நான் என்ன சொல்கிறேன், இல்லை நல்லா சொல்ல முடியாது. ஆனால் தனுசு ராசிக்கு ஏன் நல்ல நேரம்னு சொல்லணும்னா, 3 கிரக பார்வையும் ஒரு இடத்த பார்க்குதுன்னா அது தனுசு ராசி மட்டும்தான். சனியுடைய பார்வை 3, 7, 10 மீனத்திலிருந்து. அப்போ சனி 3ஆம் இடமா ரிஷப ராசியும், 7ஆம் இடமா கன்னி ராசியும், 10ஆம் இடமா உங்கள் தனுசு ராசி தான் பார்க்குறாரு. அப்போ சனியுடைய பார்வை வாங்கின ராசி தனுசு ராசி. சனி 10ஆம் இடமா பார்க்குறாரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது. ராகு கும்பத்திலிருந்து 3ஆம் இடமா, ஏன்னா ராகு கேதுடைய பார்வை 3, 7, 11. அப்போ கும்பத்திலிருந்து ராகு பகவான் 3ஆம் இடமும் உங்கள் தனுசு ராசி தான் பார்க்குறாரு. இது ஒரு அற்புதமான காலம். அடுத்தது குருவுடைய பார்வை. உங்கள் ராசிக்கு அதிபதி குரு தான். அது போக குருவே உங்கள் ராசியை டைரக்டாக பார்க்குறாரு. 5ஆம் இடம் துளாராசி, 7ஆம் இடம் தனுசு ராசி, 9ஆம் இடம் கும்பராசி. இந்த 3 ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. அப்போ 3 கிரகமும் என் ராசி பார்க்குறாரு, நல்லதை தான் சொல்கிறீங்க. அப்போ எனக்கு ஏன் நல்லது நடக்கலை அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு உதாரணம், தனுசு ராசிக்கு இப்போ கல்யாணம் ஆகுங்க அப்படின்னு சொன்னால், தனுசு ராசியில் பிறந்த 15 கோடி பேருக்கு இப்போ கல்யாணம் ஆகுமா? ஆகாது. அப்போ அந்த கல்யாணம் ஆகும் எதிர்பார்க்குறவங்களுக்கு மட்டும்தானே கல்யாணம் ஆகும். அந்த பிரார்த்தம் உள்ளவங்களுக்கு மட்டும்தானே கல்யாணம் ஆகும். சரி, குழந்தை பிறக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 15 கோடி பேருக்குமே இப்போ குழந்தை பிறக்குமா? கிடையாது இல்லையா? அந்த குழந்தை வர எதிர்பார்க்குறவங்களுக்கு, அந்த வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு, அந்த அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானே குழந்தை பிறக்கும். அந்த மாதிரி பொது பலன் அப்படின்றது தனுசு ராசிக்கு நல்லதாக இருக்குது. இது நீங்களும் மாற்ற முடியாது, நானும் மாற்ற முடியாது. நல்லா இருக்குன்ற விஷயம் நல்லதாக இருந்தாங்கன்னு சொல்லியாகணும். அப்போ நமக்கு ஏன் நல்லா இல்லை? அதுக்கு காரணம் உங்களுடைய ஜாதகமாக கெட்டு போயிருக்கலாம், திசா புத்தி கெட்டு போயிருக்கலாம், கிரக நிலைகள் சரியில்லாமல் இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் யாராவது ஏதோ செய்திருக்கலாம். அப்போ என்னன்னு நம்ம எதுவுமே தெரியாமலேயே, அப்போ உங்களோட ராசிக்கு அதாவது கஷ்டம்னா அதுக்கு பொது பலன் சொல்கிறவங்க மேலே குறை எடுக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. அப்போ எனக்கு தெரிஞ்சு தனுசு ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ நடக்கிறது அர்த்தாஷ்டம சனி. இப்போ பொதுவாக 7.5 சனியில் 100% கஷ்டம் கொடுக்கும், அஷ்டமத்து சனியில் 80% கஷ்டம் கொடுக்கும். ஆனால் இந்த அர்த்தாஷ்டம சனி வெறும் 50% தான் கஷ்டம் கொடுக்கும். ஏன் காரணம்? சனி பார்க்குறாரு, அதனால் பாதிக்கு பாதி கஷ்டம் நமக்கு குறைஞ்சிரும். சரிங்களா? தொழிலுக்கு காரகன், தொழிலுக்கு அதிபதி, கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலன்களை கொடுப்பவர் சனி பகவான். அவர் 10ஆவது இடமா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியை பார்க்கறதுனால ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு குச்சனூர் போயிட்டு வாங்க, உங்களோட கவலைகள் எல்லாமே அப்படியே குறையும். திருநள்ளாரும் போகலாம், கொச்சனூரும் போகலாம். போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு 4 விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும். எப்பயுமே சனி பிடிச்சாருன்னா 4 விஷயத்தை கஷ்டத்தை கொடுப்பாரு. 1, தொழில் முடக்கிவிடுவார். 2வது பணம் லாக் பண்ணிவிடுவார். 3வது உடல் உபாதைக்கு எடுத்து விடுவார். 4வது நிம்மதி சந்தோஷ குறைவு ஏற்படும். அப்போ இந்த 4மே எனக்கு தெரிஞ்சு, அதாவது 1 வருஷ காலமாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ நல்லா இல்லை. அது குறிப்பாக இந்த 3 மாசமா ரொம்ப கஷ்டம். எப்போ இருந்து? டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து இப்போ மார்ச் 11 வரைக்கும் ரொம்ப கஷ்டம்.
இப்போதான் மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் பிறக்குது. அப்போ இதுக்கு மேலே தான் குரு பகவான் இயல்பு நிலைக்கு வராரு. அதுவும் தன் சொந்த நட்சத்திரத்துக்கு புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்து அவரே தன்னுடைய ராசியை டைரக்டாக பார்க்குறாரு. அப்போ இதுக்கு மேலே தான் தனுசு ராசிக்கு நல்ல ஒரு எதிர்காலம் பிறக்குதுன்னு சொல்லுவேன். சரிங்களா? கஷ்டப்பட்டது உண்மைதான். ஆனால் இதுக்கு மேலே அந்த கஷ்டம்ன்றது கண்டிப்பாக சொல்கிறேன் இருக்காது. நீங்கள் பயப்பட வேண்டாம், பொறுமையாக இருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஜாதகம் நல்லா இருக்குதா அது மட்டும் ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? அப்போ 7ஆம் இடத்துல கலஸ்திர குருவாக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட சொல்கிறது ஜூன் 1க்கு தான் குரு மாறுறாரு. மாறுறதுக்குள்ளாரே திருமண வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு தான் போவார். நீங்கள் பயப்பட வேண்டாம். அது கல்யாணம் ஆனவங்க கஷ்டப்பட்டாலும் சரி, கல்யாணம் ஆகிட்டு பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை திருமணத்துக்கு நான் வரன் பார்த்துட்டு இருக்கிறேன் எனக்கு செட் ஆகலைன்னு சொன்னாலும் சரி, எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். குழப்பம் வேண்டாம், மனசு தளர விடாமல் பொறுமையாக இருக்கணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த கட்டன்றது அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால, அதாவது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொச்சனூர் போயிட்டு வாங்க. சில மாற்றங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? அது போக பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ஆம் தேதிக்கு மேலே அந்த செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் வரதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு செவ்வாய் பகவான் மாறக்கூடிய நேரம் 2ஆம் தேதியும் மாறிடுறாரு. இந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய் பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறுறாரு. அப்படி மாறிட்டார் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு சில மாற்றங்கள் கொடுப்பாரு. 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறாரு, சுகஸ்தானத்துக்கு. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இந்த வீடு கட்டிக்கிட்டு இருந்தாலோ, இடம் கட்டிக்கிட்டு மனை கட்டிகிட்டு இருந்தாலோ, அப்பார்ட்மெண்ட்டு சொத்து கட்டி ஏதாவது இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கேள்விகள், அதாவது புதுசாக கடை ஓப்பன் பண்ணணும், தொழில் நம்ம ஆரம்பிக்கணும்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. கண்டிப்பாக நீங்கள் புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ண போகிறீங்க, தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க, சொந்தமாக 4 காசு சம்பாதிக்க போகிறீங்க, அதுக்குண்டான வாய்ப்பு, அதுக்குண்டான பிரார்த்தம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக முயற்சி பண்ணுங்க, நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் 5ல் இருக்கிறாரு. சுக்கிரன் 5ல் இருந்தாவே பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாங்கல்யஸ்தானம், புத்திரஸ்தானம். அப்போ சுக்கிரன் போய் புத்திரஸ்தானத்தில் இருந்தால் குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குன்றதுல மாற்றம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற சுக்கிரன் உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் இருக்கிறாரு 19 தேதி வரைக்கும். 19 தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன் தன் சொந்த வீட்டுக்கே போகிறாரு, ரிஷப ராசிக்கே போகிறாரு. அப்படி பார்த்தா இந்த மாதம் புத்திர பாக்கியத்துக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, வக்கரத்தில் இருந்தார். இப்போ அவர் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு அவர் இயல்பு நிலைக்கு வந்துட்டாரு. அதனால் நீங்கள் ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. சரிங்களா? அதனால் புதன் பகவான் பொறுத்த வரைக்கும் வக்கரத்தில் இருந்தார். 1 மாதமாக கஷ்டப்பட்டது என்னமோ உண்மை. படிப்பில் கவனம் சிதறினது, நிம்மதி இல்லை, படிக்கிற படிப்பு மைண்டில் ஏறல, குழப்பங்கள் இருந்தது, கடன் பிரச்சனை ஒரு பக்கம், கருத்து வேறுபாடுகள் ஒரு பக்கம், இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் மாறக்கூடிய நிலைமை வந்துருச்சு. பொறுமையாக இருங்க, நல்லதே நடக்கும். அடுத்தது சூரியன் 4ஆம் இடத்துல இருந்தார், இப்போ இருக்கிறாரு. அந்த சூரியன் 4ஆம் இடத்துல இருந்து அடுத்தது 5ஆம் இடத்துக்கு மாறுறாரு. 17 நாள் வந்து 4ஆம் இடத்துலையும் 17 தேதிக்கு மேலே 5ஆம் இடத்துக்கு மாறுறாரு. பங்குனிலிருந்து சித்திரை மாறுறாரு. புது வருஷம் பிறக்குது. நிச்சயமாக இன்னைக்கு இந்த விசுவாவசு வருடத்தை விட உங்களுக்கு அடுத்தது வரக்கூடிய, அதாவது பார்த்தீங்கன்னா பராபவ வருடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு. அதாவது இந்த வருஷத்தை விட்டு நீங்கள் புது வருடத்தில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக நல்ல நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு வரும். அதுக்கு ஆதாரம் கரெக்டாக 18ஆம் தேதி இன்றைக்கி வந்து பார்க்கும்போது புது வருட பிறப்பு. அதே மாதிரி வந்து பார்க்கும்போது அடுத்தது 20ஆம் தேதி அக்ஷய திதி, 19ஆம் தேதி அதாவது சுக்கிர பயிற்சி. இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அப்போ நாம் பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த அதிர்ஷ்டம் எல்லாம் நம்ம ஜாதகத்தில் அந்த வாய்ப்பு இருக்கா, முதல்ல அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதன்படி நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வளர்ச்சி நல்லா இருக்கும். அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.